மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம ஸ்டாலின் சார் இருக்கார்ல, அதான்ப்பா இப்போ தோற்று போனார் முன்னாள் முதலமைச்சர் குளத்தூரில். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில் வந்து திமுக தோற்றதுக்கு நானே முழுசாக பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வச்சுருப்பார் போலருக்கு அவங்க ஆட்களோட. அதில் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, நம்ம வந்து ஏன் தோற்றோம் அப்படின்ற ஆய்வறிக்கை செஞ்சு எனக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னுங்க. கிட்டத்தட்ட டைம் கொடுத்துருப்பார் போல இருக்குது. எதுக்கு சார் அவ்வளோ டைம்லாம் கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் தோற்றீங்க, நாங்கள் ஏன் ஜெயித்தோம் அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். நம்ம மிஸ் நீங்களும் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் திமுக ஏன் தோத்துச்சு, தமிழக வெற்றி கழகம் இனிமேல் தோக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளாம் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த நியூஸ் பேப்பருடைய இந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அதிகாரிகள் வியப்பு, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வியந்து போயிருக்காங்க. இப்போ நம்ம படங்களில் பார்த்துருப்போம், ஒருத்தர் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா, இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி இருந்தார்னா அவர் வந்து டயத்துக்கு வருவார், முன்னாடியே போயிடுவார். கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க. 9 மணி டியூட்டினா 9 வரைக்கும் வருவாங்க, 9 வரைக்கும் டியூட்டினா 10 மணிக்கு வருவாங்க, சீக்கிரமாக கிளம்பி போகிறது. இந்த மாதிரி படங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயினாவே எல்லாருக்குமே ஒரு கடுப்பு. ஏன்னா கவர்மெண்ட் வேலை உட்காந்துட்டு நம்மளை போட்டு படுத்துகிறாங்க அப்படின்ற இந்த மாதிரி ஒரு டாக் தான் இருக்கும். பட் இங்கே கவர்மெண்ட் எம்ப்ளாயி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ரோல் மாடலாகவே முதலமைச்சர் அவர்கள் வந்து ஃப்ரம் டே 1 அவர் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கார். ஆக்சுவலி பொதுவாக அரசியல்வாதிகள் அப்படின்னா வேஷ்டி சட்டை இப்படி கட்டிகிட்டு வர்றது தான் வழக்கம். ஏன்னா அவங்களாம் தூய்மையானவர்கள் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு இந்த வேஷ்டி சட்டையை கட்டிட்டு வந்தால் மரபு. அன்னை தெரேசா மாதிரி அவங்களாம் அன்னை தெரேசா மாதிரி நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்துன்னு, ஆனால் சேவையெல்லாம் அவங்க செய்யவில்லை, இருக்கிறதெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்தாங்க. பட் இவர் மக்களுக்கு சேவை செய்கிறது அப்படின்றது தியாகம் கிடையாது, அது நம்மளுடைய வேலை, அதுக்கு தான் நான் சம்பளம் வாங்குகிறேன், முதலமைச்சரை நான் சம்பளம் வாங்குகிறேன், ஸோ அப்போ என்னுடைய வேலையை நான் செய்யணும் அப்படின்றத அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்துகிறார். இதற்கு முன்னாடி ஆண்டவர்களுக்கும் தெரியப்படுத்துகிறார். இப்போ ஆண்டு கொண்டு இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸில் இருக்க முதலமைச்சர்களுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறாரு. ஒரு சிஎம்னா ஒரு தமிழக முதலமைச்சர் எப்படி இருக்கிறாருன்றதை மற்ற ஸ்டேட்ஸுக்கும் காட்டுறார். அஃப்கோர்ஸ் இவர் காலையில் 9:30 மணிக்கு சட்டசபைக்கு போகணுன்னா 8:45 போயிடுறாரு போல இருக்கு. அதே மாதிரி காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும்னா நம்ம எப்படி ஆஃபீஸுக்கு கிளம்பி போவோமோ அதே மாதிரி ஒரு 8:45 ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க கூட துறை ரீதியான டிஸ்கஷன்ஸ் பண்ணுறாரு. என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தணும், எதை எப்படி பண்ணணும், ஏன்னா நிதிநிலை எப்படி போய்கிட்டு இருக்கு இப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் கேதர் பண்ணிவிட்டு அதெல்லாம் வீடியோ நம்ம பார்க்குறோம். அது எல்லாத்துக்கும் நடுவில் இவர் லஞ்ச் பிரேக்கே எடுக்கிறாரு. யார் நம்ம தலைவர் முதல்வர்கள் வந்து லஞ்ச் பிரேக்கே எடுக்கிறாரு. அந்த லஞ்சுக்கு அவர் வீட்டிலேருந்து கட்டி எடுத்துன்னு போகிறாருப்பா சாப்பாடை. அது வரைக்கும் வந்து இவங்களாம் பார்த்து வியந்து போகிறாங்க அதிகாரிகள்லாம். இப்படிப்பட்ட ஒரு சிஎம்மை நம்ம இது வரைக்கும் பார்க்கலையே அப்படின்னு. விச் மீன்ஸ் சிஎம் அப்படின்றது நம்ம ஓட்டு போட்டு அவர் எடுத்து உட்கார வச்சாலும் அவரும் ஒரு கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அவர் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணக்கூடிய, அதை பார்த்தா மற்ற ஃபாலோ பண்ணாத அதிகாரிகளும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிம்பாலிக்காக புரிய வைக்கிறார். செயலில் காட்டாமல் அவரோட உடையிலையும் அதை தான் காட்டுறார். ஒரு வேஷ்டி சட்டையை போட்டுட்டு போய் உட்கார்றது அப்படின்றது ஒரு முதலாளி வேணால் உட்காருவாங்க. என்னது, ஒரு சொந்தமாக முதலாளி ஒரு கடை வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முதலாளி வேஷ்டி சட்டையில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த முதலாளிக்கிற வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பாங்க, கோட் ஷூட் போட்டு இல்லைன்னா டை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கும். முதலாளிக்கு மட்டும்தான் வேஷ்டி சட்டை. இங்கே அவர் முதலாளி இல்லை, அதான் சொல்கிறார், மக்களாகி நீங்கள் தான் முதலாளி, நாங்கள் உங்களை வேலை பார்க்க வந்திருக்கோம். ஸோ நான் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னா ஒரு சிஓமாக இப்படி தான் இருப்பேன் அப்படின்றத அவரோட உடையிலையும் காட்டுறாரு. அதனால தான் டே 1 கோட் ஷூட் போட்டார். இதே ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தா, இவங்கள மாதிரி ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தா, மக்களுக்கு சேவை செய்யாமல் அந்த பணங்களை எப்படி கொள்ளையடிக்கலான்ற அந்த நோக்கத்தோட அரசியல்வாதியாக இருந்திருந்தா இவரும் சாதாரண ஒரு வேஷ்டி சட்டையிலே வந்திருப்பார். பட் ஹீ ஷோஸ் ஹிம்செல்ஃப், இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துகிறாரு, நான் என்னுடைய பணியை சரியாக செய்ய வந்த ஒரு அதிகாரி, முதலமைச்சர் அப்படின்றத தெரியப்படுத்துகிறார். அப்புறம் இந்த திமுக காரங்க அதை ஸ்டாலின் சார் என்ன சொன்னார்னா, நான் 6 மாத காலத்திற்கு தமிழக அரசை எந்த விமர்சனமும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
6 நாள் கூட ஆகலை, அவனால் வாயை மூட்டிகிட்டு இருக்க முடியல. அவர் மயம் வந்து என்னென்னா சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ லூசுத்தனமாக பேசிட்டு போகிறாப்புல. இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் செய்த நலத்திட்டங்களை நீங்கள் அப்படியே தொடர வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகளிருக்கான உரிமை தொகைன்னு 1000 ரூபா போட்டுட்டு இருந்தாங்கல்ல, இந்த 1000 ரூபா காசை போடலை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மிகப்பெரிய விமர்சனம் பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் அதை நாங்கள் விரைவாக பார்த்துட்டு போடுறோன்னு சொல்லி அடுத்த நாளே நேற்று காலையிலே போட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி உடனே விஜய் அவர்கள் வந்து 2500 ரூபா தரேன்னு சொல்லி சொன்னார், அதை கூட கொடுக்கல, இந்த 1000 ரூபாயை நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேட் ஸ்ப்ரெட்டு இஷ்டத்துக்கு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப அவசரப்படுறீங்க எல்லாத்துலேயுமே. அவங்க கிட்டத்தட்ட இந்த உரிமை தொகைன்றதெல்லாம் 2 வருஷம் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் கழித்து தான் அவங்க ஆரம்பித்தாங்களே. முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நிதிநிலை என்ன அப்படின்றது தெரியணும். அந்த நிதிநிலைக்கு தான் வெள்ளை அறிக்கை ஒன்று விடுறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த வெள்ளை அறிக்கையை முதல்ல தயார் பண்ணணும். அவங்க என்ன கஜானாவில் வச்சுட்டு போனாங்க, என்ன கஜானா இல்லை அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் கொடுக்கணும். இங்கே அதுக்காக கவர்மெண்ட்டிட்ட காசே இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, காசு இருக்கும் கவர்மெண்ட்டுக்கிட்ட. பட் நீ ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குற, ஆனால் உனக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது. நீ 10 லட்ச ரூபாயை பெருசாக சொல்லுவியா, இல்லை நீ வாங்குற 10,000 சொல்லுவியா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அதே நிலமை தான் இப்போ. அதுக்காக கவர்மெண்ட்டு வருமானமே இல்லையான்னு கேட்டால் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வருமானம் எவ்வளோ வருது, உன் கடன் எவ்வளோ அப்படின்றதான் நீ பார்க்கணும். அப்போ அதை உன்னால் சமாளிக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் சட்டசபையில் உட்காந்து பட்ஜெட்லாம் போட்டு அறிவித்ததுக்கப்புறமா தான் திட்டங்களை செயல்படுத்த முடியுன்ற அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். அது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அவங்க திட்டமிட்டு சதியை பரப்புகிறாங்க. நம்ம மக்களும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சீக்கிரமாக அதை செய்யுங்க, சீக்கிரமாக இதை பண்ணுங்கள், சீக்கிரமாக அதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு வார காலத்துக்குள்ளே ஒரு முதலமைச்சராக இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்துனது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒவ்வொரு துறை சார்ந்து நடவடிக்கையை துரிதமாக எடுத்துக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் கிடைக்கணும் அப்படின்றதே நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும். அவங்க நேற்று சொன்னாங்க, இன்றைக்கி காலையில் ஆல்ரெடி எல்லா அக்கௌண்ட்லேயும் 1000 ரூபா விழுந்துருச்சு. இதுக்கு கிட்டத்தட்ட 1230 கோடி ரூபா வந்து ஆண்டுக்கு இந்த பணம் வந்து எக்ஸ்ட்ரா போகும் அப்படின்னு. அப்போ இந்த 1000 ரூபா ப்ளஸ் 2500 3500 ரூபா அக்கௌண்ட்டில் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அப்போ நமக்கு எங்கேருந்து வருமானம் வரணும்? நம்ம மக்களுக்கு பேராசை, வரி ஏற்றக்கூடாது, விலைவாசி ஏறக்கூடாது, அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, டாஸ்மாக் இருந்து வரக்கூடிய வருமானம் வரக்கூடாது. இப்படி எல்லாமே சரியாக இருக்கணும். அதாவது எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஆனால் வந்து நலத்திட்டங்களும் செய்யணும். என்ன ஒரு ஆசை, எப்படிப்பட்ட ஒரு ஆசை நம்ம மக்களுக்கு. நமக்கு கொஞ்சம் யோசிக்க, அவங்க தான் யோசிக்கலை, நம்ம யோசிக்கணும். அவர் எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணுறாரு, லஞ்சம் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கட் பண்ணுறாரு. இந்த அரசாங்கங்கள்லாம் நடந்ததே அதில் வச்சு தான். உதாரணத்துக்கு வீட்டு வரி, ரெசிடென்ஷியல் வரி பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் 27 ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வச்சுருந்துருக்காங்க. அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அப்போ அது எவ்வளோ பெரிய காசு, அது வரல. கிட்டத்தட்ட 717 டாஸ்மாக் மூடி இருக்காரு. ஆண்டோடைய 45,000 50,000 கோடி வருமானம் டாஸ்மாக்லேருந்து மட்டும் வருது. அப்போ 717 டாஸ்மாக் மூடி இருக்காருன்னா அப்போ அதற்கான வருமானம் லாஸ் ஆகுதில்ல. அப்போ இந்த வருமானத்தை எங்கேருந்து எடுக்கணும்? இப்படி பல திட்டங்களை அவர் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரிகளை சந்திக்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர்றாரு. கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு அவர் கேட்டார். அதை கொடுக்காம நம்ம ஓவராக அட்ராசிட்டி பண்ணணும்னு வச்சிங்களேன், மக்களாகிய நாம் வந்து நல்லாவே இருக்க முடியாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அப்புறம் தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நீட்டுக்கு வந்து அகேன்ஸ்ட் தான். இப்போ நீட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, திருப்பி ரீ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை வந்து தேவையில்லை, 12ஆம் வகுப்பில் எடுத்திருக்க மார்க்கை வச்சு அதன் அடிப்படையில் எக்ஸாம் வைங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ வந்து கடிதம் எழுதியிருக்காரு. இப்போ எல்லாம் கேட்குறாங்க, அவங்க எல்லோரும் கடிதம் எழுதுறாங்க, நீங்களும் கடிதம் தான் எழுதுவீங்களா அப்படின்னா முதல்ல புரிஞ்சுக்கணும், நீட் எக்ஸாம் அப்படின்றது மத்திய அரசோடைய கண்ட்ரோலில் இருக்குது, மாநில அரசில் கிடையாது. அதுதான் சொன்னாங்க, கல்வி வந்து பொதுப்பட்டியலில் கொண்டு வரணும் அப்படின்னு, பொதுப்பட்டியலிருந்து தூக்கி மாநில பட்டியல் கொண்டு வரணும்னு அதை தலைவர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு. ஸோ அப்போ இப்போ இதை மாற்றணும்னு சொல்லி இப்போ லெட்டர் எழுதியிருக்காரு. முதல் முறையாக இப்போ தான் லெட்டர் எழுதியிருக்காரு. இதே முன்னாள் முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரும் லெட்டர் தான் எழுதியிருக்கிறாரு. அவர் எத்தனை வாட்டி லெட்டர் எழுதியிருக்காரு உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே லெட்டர் இப்போ எழுதியிருக்கோம் அப்படின்னா இது ஃபஸ்ட் டைம்.
இதற்கப்புறமா இதை சட்ட ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள்ல இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இதை வந்து மாநில பட்டியல் மாற்றுறதுக்கு என்ன தேவை, நீட்டை தடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற பல ஆலோசனைகள் போய்கிட்டு தான் இருக்குது. மிக சிறப்பான சிறந்த டீமை தளபதி அவர்கள் தன்னோட இப்போ நியமிச்சிருக்காரு. யாரெல்லாம் கொத்தடிமைகளாக திமுகவுக்கு வேலை செய்தார்களோ அவர்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டு, ஆனால் அதே திமுகவில் யாரெல்லாம் நல்ல அதிகாரிகளாக இருந்தார்களோ அவர்கள் செயல்பட விடாமல் தடுத்து வச்சுருந்த அந்த திமுக காரங்கள்கிட்ட அவங்க முன்னாடியே அந்த நபர்களை தன்னுடைய அடுத்தடுத்த பதவியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து வச்சுருக்கார். உதாரணத்துக்கு இவர் அஷ்ரா கார்க் அப்படின்றவர் வந்து உங்களுக்கு தெரியும், கரூர் சம்பவம் இந்த விஷயம்லாம் ஞாபகத்தில் இருக்கும். அவரை வந்து உளவுத்துறையுடைய டிஐஜியாக போட்டிருக்காரு. ஸோ அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியுது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்ஸாக அவர் வந்து எடுத்து அங்கங்கே போடுறாரு. ஏன்னா அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த திட்டங்களையும் ஒவ்வொரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அதிகாரிகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவர்கள் லஞ்சம் வாங்காதவர்களாக இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து ரொம்ப ஸ்பீடாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கெல்லாம் நம்ம ஸ்டாலின் சொல்லுவார், மாங்காய் புளித்தது மாங்காய் புளித்தது பால் புளித்தது அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாப்புல. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. டைமு கேட்டாப்புல, ஆனால் டைம் கேட்டதை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாரு. டெய்லியும் டியூட்டிக்கு போகிற மாதிரி காலையில் போயிடுறாரு அங்கே ஆஃபீஸுக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சாயந்தரம் வந்துடுறாரு. வாரத்தில் ஒரு நாள் லீவ் எடுப்பாரா என்னன்றது நமக்கு தெரியல. ஏன்னா அரசியல்வாதிகள்லாம் லீவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் இவர் எனக்கு தெரிஞ்சு லீவ் எடுக்கலாம். அரசு ஊழியர்கள் எப்படி வாரத்தில் ஒரு நாள் லீவ் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தலைவர் அவர்கள் ஒரு நாள் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உடல்நிலை நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நமக்கு வருது. அதாவது நம்ம பசங்களே வந்து நிறைய இடத்துல வந்து ரோட்டில் வந்து வெடி வெடிக்கிறது, செலிப்ரேஷன் பண்ணுறன்ற பேரில் மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது மிக தவறான செயல். நீங்கள் நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி தமிழக வெற்றிக்கிழமை அதுக்கு தான் வந்திருக்கு. அவங்க பண்ண இந்த திமுகவும் அதிமுகவும் பண்ண சேட்டையை நம்ம திரும்பி பண்ணோம் அப்படின்னா சரி வராது. அதனால் முக்கியமாக அதெல்லாம் நிறுத்துங்க. ஆல்ரெடி புஷியானந்த் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, கட் அவுட் கலாச்சாரம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. அதை மீறி ஒரு சில இடத்துல வைக்கிறீங்க, அது தவறு, ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ இங்கே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி மாற்றத்தை நோக்கி வந்தது. அப்போ அந்த மாற்றத்தை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அந்த மாற்றத்தை நம்ம கொடுக்கறதுக்கு தான் நம்மளுடைய வேலையே. அதை விட்டு அவங்கள மாறி திருப்பி நம்ம இங்கே வேலை செஞ்சோம் அப்படின்னா சரி வராது. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் அங்கே பதவிகளும் அங்கே உங்கள் எல்லாருக்கும் உட்காந்துக்கிட்டு ஒரு வேலை இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கட்சியில் இருந்துக்கிட்டு. நாங்களாம் எங்கெங்கேயோ உட்காந்துக்கிட்டு தலைவர் அவர்களை முதல்வர் ஆக்கணும்னு மூச்சை பிடிச்சிக்கிட்டு பேசினவங்க இன்றைக்கி முதல்வர் ஆகிட்டார். அவருடைய அடுத்த சில திட்டங்களை நல்ல விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்றதான் எங்களுடைய வேலை. அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது தவறுகள் நீங்கள் செஞ்சால் அதையும் சுட்டி காட்டுவோம். நாங்கள் தான் முதல்ல கேள்வி கேட்போம். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராமல் இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி செயலில் ஈடுபடாதீங்க. உதாரணத்துக்கு நம்ம இவர் சேலம் மூர்த்தி அவர் மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுங்க. இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன், நம்பர் ஒர்க் ஆகுது. உங்கள் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் பெருசாக யாருக்கும் வந்து இன்னும் பதவி வந்து சரியாக போடலை. வெறும் எம்எல்ஏ மட்டும் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ இன்னைக்கு ஆளுநர் வரணும், அதுக்கப்புறம் அமைச்சர்களை நியமிக்கணும், அதெல்லாம் வந்து இருக்குது. இந்த மாதிரி ப்ராசஸ் இவ்வளோ இருக்குது. இருந்தாலும் நம்ம எல்லாருமே வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நோக்கி போங்க. தீய விஷயங்களை தூக்கி தூர போடுங்க. ஆல்ரெடி நம்ம தூர போட்டுட்டோம். திருப்பி அந்த தீய விஷயங்கள்ட்ட வந்து எதையும் எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். அந்த ரிக்வெஸ்ட்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.